நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சங்கதிய சொல்லி தரவாடி நீ வாடி பத்து கண்ணு வாழத்துல மேச்சலுக்கு காத்திருப்பேன் பாச்சலோட வாடி உள்ள கூச்சங்கிச்சம் தேவையில்லை வாடி நீ வாடி முறுக்கோ மடங்கி போச்சே கார்த்தி சார், பழைய ஞாபகங்கள் தூண்டி விட்டதா? அதான் சொல்லலாம் நினைச்சேன். எனக்கு ஃபுல்லா புல்லரிச்சிட்டே இருந்தது இந்த சாங் கேட்கும்போது. ஏன்னா தேனி, ஆண்டிப்பட்டி அங்கே தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம்.
கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னா அமீர் சார் வந்து ஸ்பீக்கர் அந்த பாட்டை போட சொல்லிடுவார். அப்படியே உட்காந்து அந்த அந்த இடத்துல உட்காந்து அந்த பாட்டு கேட்டால் என்ன ஃபீல் வருமோ அது இங்கே வந்துச்சு. சூப்பர் சூப்பர். யுவனோட கம்போசிஷன் ஆகட்டும், அது அது லிரிக்ஸ், அதில் இருக்கிற ரொமான்ஸ் வந்து சான்ஸே இல்லை. அமேசிங் ரொமான்ஸ். தேங்க்யூ. எனக்கு திரும்ப அந்த ஷூட்டிங் போன ஞாபகம்லாம் வந்துச்சு. சூப்பராக பாடினீங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதித்தி மேம், முத்தழகு. come on, please explain the lyrics, ma'am. I can't, but I've seen the film. Oh wow, Yes, lovely. I have. And it's a beautiful song. It's a very tough song, and it's got a lot of expression in it. So it's really amazing, beautiful. Thank you, ma'am. Judges, இந்த மண் வாசனை டெஃபினட்டாக இந்த சாங்குக்கு ஆப்டாக இருந்தது. பிருத்திகா எக்ஸ்ட்ரானரி பிரிண்டிட்டானி, உன்னோட ஜோனர் அது. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, சிக்ஸர் அடிக்கிற பவன் இந்த லுங்கி கட்டிக்கிட்டு நீ வந்து அந்த துண்டு போட்டுக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக பாடினப்பா. சார். சூப்பர். தேங்க்யூ சார். பவன், பிரித்திகா என்னம்மா பாடுறீங்கப்பா 2 பேரும். தேங்க்யூ சார். ஓஹோ. பிரித்திகா கேட்கவே வேண்டாம், பவன் ரொம்ப பக்குவமாக பாடுறேப்பா. அதில் உன்னோட குரல் என்னெல்லாம் கஷ்டங்கள் வருது எல்லாம் ஒன்றும் பாதர் பண்ணாமல் எப்படி இந்த பாட்டு இருக்கணுமோ அப்படி கொடுத்தீங்கப்பா. அவுட்ஸ்டாண்டிங். ஸோ உங்கள் 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு வார்த்தைகளே இல்லை. அதுக்கு மீறி 1 2 3 4. எத்தனைமா நீ எத்தனைமா பிடிச்ச? 3. உனக்கு ஒரு 4ஆ? உனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய், உனக்கு ஒரு 4 லட்ச ரூபாய். மனோஜ் சார் உடனே கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து பழைய 500 நோட்டு. ஆமாம். ஓல்டு 500 நோட்டு ரெடி. thank you மனோஜ் சார். நிப்பான் பெயின் வழங்கும் லாபி ஷவரும் வாங்கி 4 ஸ்டார்ஸும் வாங்கி ஜட்ஜஸோட ஸ்டாண்டிங் ஓவேஷன், கார்த்தி சாரோட பழைய ஞாபகங்கள். ஸோ உங்களோட பாஸ்கெட், உங்களோட கிஃப்ட் ஓடி போய் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. போங்கோ. 7 லட்ச ரூபாய் கீழே போட்டு போகுது. இந்த பையன் சார் பவின் இருக்காரு இல்லையா, நீங்க வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த விஷயம் நான் கார்த்தி சார்ட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். நீங்க அந்த பருத்தி வீரன் படத்துல வந்து வாசல்ல நின்று சண்டை போடுவீங்கல்ல சார், இப்போ நீங்க யார் வீட்டு வாசல்ல, ஏன் நான் ஹீரோயினா நினைச்சு நீங்க என் வீட்டு வாசல்ல கூட சண்டை போடலாம் இல்ல? அப்படி ஒரு படத்துல அவர் நடிக்கல. நீங்க டக்குன்னு எனக்கு அதை விட உங்களை பார்த்தோன்னே வேற டயலாக் ஞாபகம் வந்துச்சு. ஒரு எலி. ஓ மை காட். ஒரு எலி. கார்த்து சொல்லட்டுமா? ஓகே கார்த்து ப்ளீஸ். திருத்த முடியாதுரி, உங்களை திருத்தவே முடியாது. இது மாக்காப்பா சேர்த்த கூட்டம்னு நினைக்கிறேன். ஒரு 20 ரூபீஸ்க்கு நீங்க இப்படி ஆசைப்பட்டு பண்ணுவீங்க நான் நினைக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். அந்த டைலாக் வேணுமா? டே கேள்றா, நீ தானே கேட்கணும். வேணும் தட் டைலாக் ப்ளீஸ். முத்தழகு, நான் வேணான்னு விலகி போனதுக்கு நீ தான் நினைச்சா தப்பு இல்லை, வாழ்ந்தா உங்க கூட தான் வசனம் எல்லாம் பேசினேன். இதுக்கப்புறம் எங்கள் ஆத்தாளுக்கும் கூட பழகிறது பிடிக்கல, எங்கள் அப்பா பேச்சு தான் கேட்பேன். அப்படி இப்படின்னு ஏதாவது திருகல் பண்ண விட்டே விடுவேண்டே.